இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய நிலைப்பாடு அல்ல. அவர் இருந்திருந்தால் அவருடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருந்திருக்கும் என்ற ஒரு கருத்துவாக்கம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற ஒரு புள்ளியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி அதை இன்னும் இன்னளவும் வலியுறுத்துகின்ற நோக்கத்தோடு குறிப்பாக நான் இதில் சம்பந்தப்பட்டு உங்களுடைய பொதுச் செயலாளரும் உங்களுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் இந்த நிலைப்பாட்டை வலியுறுத்துறதும் தெளிவுபடுத்துறதும் விரும்பியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்துகிற தரப்பு நேற்று வரை அந்த தரப்புக்குள்ள ஒரு 2 கிழமைக்கு முன்னம் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 கிழமைக்கு முன்னம் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி தான் மிக சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய தரப்புகள் அதுக்குள்ள இருக்கிறார். நேற்று முன்னராலும் ரணில் விக்ரமசிங்கோட சந்திச்சு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிற தரப்புகள் அங்க இருக்கிறார். அதான் சொல்ற 13ஆம் திருத்தத்தை எந்த ஒரு இடத்திலையும் விட்டு கொடுக்காத தரப்புகள் அங்க இருக்கிறார். முழுப்பே 13ஆம் திருத்தத்தை நிராகரிக்கிறதுக்கு தயாரில்லாத தரப்புகள் இருக்கிறார். 13ஆம் திருத்தம் தான் கடந்த 87ஆம் ஆண்டுல இருந்து தோத்து போன தமிழ் மக்களுக்கு ஒரு சாவுக்கேடாக இருக்கக்கூடிய ஒரு முறை. சொல்ற ஆனால் ஒரு பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தி இன்றைக்கு தமிழ் தேசியவாதம் என்ற ஒரு தத்துவத்தை காட்டி அவர்கள் உண்மையிலே என்ன செய்யணும் என்றால் தமிழ் தேசியத்தை ஒரு வகையில கைவிட பண்றது அதை சமரசம் செய்யறதுக்குரிய ஒரு முறையை தான் அவர்கள் மக்களுக்கு திரும்ப காட்டினர். எப்படி தமிழ் தேசியவாதத்துல ஒரு உச்ச நலனை வெளிக்கொண்டு வரக்கூடிய முறைமை ஒரு பைஸ்கை. இந்த தேர்தலில் நாங்கள் பாதிப்பு இல்லாமல் முற்றுமுழுதாக இந்த முறைமையை நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டக்கூடிய இடத்திலேயும் நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு அரசியலமைப்பு முறைக்கு உள்ள நாங்கள் தொடர்ந்து விசுவாசமாக அதுக்குள்ளேயே பேசலாம். ஆனால் நிறுத்துவதன் மூலமாக அதை காட்டுறதுக்கு முயற்சிக்கிற ஒரு முறையை தான் அவர்கள் இந்த முறை கடைபிடிக்கிறோம். ஒரு பக்கம் அவர்கள் ஒருத்தரும் தமிழ் தேசியவாதத்துக்கு நேர்மையாக செயல்படுற தரப்பும் இல்லை. அவர்கள் ஒற்றையாட்சி கொண்டு இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்துக்கு முழுமையாக தங்களுடைய விருப்பத்தை காட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வெளிநாட்டு சக்திகளை சந்திக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்கள் 13ஆம் திருத்தத்தை ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதே நேரம் ஒரு தேர்தலுக்கு போய் 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்த முடியாது. ஏன்னா தமிழ் மக்கள் அவர்களை தூக்கி இருக்கிறோம். அப்ப தமிழ் மக்கள் மட்டத்தில் போய் ஏதோ ஒரு வகையில வாக்கை பெற்று ஆனால் சிங்கள இந்த தேசியவாத கட்டமைப்புக்குள்ள நாங்கள் தொடர்ந்து விரிக்கிறோம் அந்த வட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுற ஒரு நிலைமையை அவர்கள் மிக கட்டித்தனமாக உருவாக்கி மக்களை தொடர்ந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே நிரந்தரமாக வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் பொது வேட்பாளர். அதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்துல இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க பண்றது இலங்கையர் என்ற வட்டத்துக்குள்ள தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வைத்திருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். 2வது விடயம் கூட அரசியல். இதுல நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்ட வாரம் இந்த தேர்தலில் சர்வதேச சக்திகளுக்கு நலன்கள் இருக்கின்றன. அந்த நலன்கள் பெரிய அளவில் விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த கருத்தை நாங்கள் அமலப்பட்டு கொண்டு வருகிறோம். இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வல்ல பண்றதுக்கு விசேஷமாக மேற்கு நாடுகளும் இந்தியாவும் விரும்பி இருக்கிறோம் என்பது ஒரு
இந்த தேர்தல் முறைமையும் இந்த உலக ரீதியாக நடக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகளும் அது விசேஷமாக சர்வதேச சக்திகளுடைய நலங்களையும் எடுத்து பார்த்தால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல பண்றதுதான் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிக முக்கியமாக பழுதாக இருந்தால் அந்த வெற்றியை வெற்றி வாய்ப்பை கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் தேடுவார். ஆனால் இன்றைக்கு கடந்த 15 வருஷமாக ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு நட்பு சக்தியாக காட்டின காலம் இன்றைக்கு முற்றுமுழுதாக அம்பலப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஆரம்பத்தில இருந்து அவரை நிராகரித்து வந்ததுக்கான நாங்கள் சுட்டிக்காட்டின காரணங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்ச தரப்புக்கும் இடையில உண்மையிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்ற உண்மை இந்த 2.5 வருஷமாக இந்த ரணில் விக்ரமசிங்க போய் ராஜபக்ச தரப்பை காப்பாற்றின நிலையில இருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கக்கு விழும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு கசப்பான உண்மை இந்த வெள்ளரசலுக்கு ரணில் விக்ரமசிங்க விரும்புகிற மேற்கு இந்திய வெள்ளரசலுக்கு உருவாகி. ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கக்கு விடப்போறது இல்லையா, அதை வேறொரு தரப்புக்கு ரணில் விக்ரமசிங்கவுடைய வெற்றிக்கு இல்லாட்டி வெல்லக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் செய்யக்கூடிய வேறொரு தரப்புடைய கைக்கு போகக்கூடாதுல அவர்கள் அக்கறை செலுத்தி அப்ப அந்த வாக்கை இன்னொரு வேட்பாளருக்கு சிங்கள வேட்பாளருக்கு போட பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கக்கு பதிலாக சஜித் பிரேமதாஸ் இருக்கு, அன்றகுமார திசாநாயக் இருக்கிறார். அது எல்லாருமே 13ஆம் திருத்தத்தை வெளியிட்டுக் கொண்டதை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லுங்க. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2009ஆம் ஆண்டு கூட்டமைப்பில் விளக்கின இடத்துல 13ஆம் திருத்தத்துக்குள்ள அரசியலை கொண்டு போய் முடக்க போயிடும், கூட்டமைப்பும் அதுக்கு முழுமையாக உடந்த என்று நாங்கள் சுட்டிக்காட்டின நேரத்தில் சில வழியில மக்கள் அந்த காலத்துல பெருசா நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக இந்த தரப்புகள் 13ஆம் திருத்தத்தை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார், விசேஷமா சிங்கள தரப்பு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ் மக்களோட வாக்குகள் விசேஷமாக ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களோட வாக்குகள் இந்த சிங்கள வேட்பாளருக்கு விடுமண்ட ஒரு நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழலிலே பகிஷ்கரிப்பு வளர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். தமிழ் மக்கள் இந்த முறை இந்த தேர்தலில் அக்கறையை காட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கக்கு அந்த வாக்கு விழாவிட்டாலும் அது வேற எதற்கும் போகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அது ஒரு பகிஷ்கரிப்பா அது மாறக்கூடாது என்றால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னைக்கு ஒரு அங்கீகாரமாக அமையும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்த தரப்புகள் கொஞ்சம் பேரை சேர்த்து அவர்களை ஏதோ ஒற்றுமை என்ற போலி ஒற்றுமையை காட்டி இந்த 13ஆம் திருத்தத்தையும் நிராகரித்து ஒற்றையாட்சியை நிராகரித்து ஏதோ சமஸ்தியை வலியுறுத்துவதாக சொல்லி எல்லாரும் அதுக்கு பின்னால் ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு போலியான ஒரு நிலைமை காட்டி பகிஷ்கரிப்புல இருந்த மக்களை தவிர்த்து ரணிலுக்கு மாற்றாக போகக்கூடிய வாக்குகளையும் பகிஷ்கரிப்பு வாக்குகளையும் சேர்த்து தங்களுக்கு விசுவாசமான ஒரு தரப்புக்கு எப்படி என்னாலும் எடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற தரப்பை உருவாக்கப்பட்டு போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கத்துல தமிழரசு கட்சியின் உருவாணி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரிக்கிறான்னு சொல்லியிருக்கு. சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரிக்கிறதாக சொல்லியிருக்கிற அணி கடந்த 15 வருஷம் 2009க்கு பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு சமஸ்தி என்ற வார்த்தை உச்சரிக்கிறதுக்கே தயார் இல்லாமல் இருந்த தரப்பு
சமஷ்டி என்ற வார்த்தையே தேவையில்லை, லேபிள்ஸ் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த தரப்பு. இந்த தரப்பு இன்றைக்கு திடீரென்று சமஷ்டியையும் தமிழ் தேசத்தையும் உச்சரிக்க தொடங்கியிருக்கு. சமஷ்டி என்றும் தமிழ் தேசம் என்றும் உச்சரித்துக் கொண்டு அது தமிழ்ல மட்டும் சொல்லாமல் சிங்களத்தையும் சொல்லி அந்த தரப்பு சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரவுதாராக முடிவெடுத்திருக்கு. சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவுதாராக முடிவெடுத்த போட்டு அதே நேரம் அனுரகுமார பட்டியும் போடுறாங்க. இது என்ன நடக்குதுன்னா, ஒரு சிங்கள மக்கள் மட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்குகள் விழாமல் சஜித் பிரேமதாசுக்கு வரக்கூடிய வாக்குகளை ஏதோ ஒரு வகையில் குழப்பம். சஜித் பிரேமதாசாவுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விட வாக்குகள் வரக்கூடாதுன்றதுக்கு தமிழ் தேசியவாதிகள் சஜித் பிரேமதாசோட இருக்கிறோம். அப்படியாக இருந்தால் சஜித் பிரேமதாச எந்த அளவு தூரத்துக்கு சிங்கள தேசியவாதத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க நோக்கி இல்லாட்டி அவருக்கு சஜித் பிரேமதாசுக்கு போகாமல் தடுக்கிறதுக்குரிய ஒரு முறைமையை கையாளதும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் மட்டத்தில் இன்றைக்கு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிற வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கிடையாது. தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு குழப்பம் வரப்போறது இல்லை. அவர்களுடைய நிலைப்பாடு சிங்கள மக்கள் மட்டத்தில் மட்டும்தான் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்றால் ஏற்படுத்தும். ஆகவே இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்த்தால் இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பகிஷ்கரிப்பு மட்டுமே. வரப்போகின்ற 21ஆம் தேதி தமிழ் மக்கள் ஒரு இன அழிப்பு ஊடாகவும் சதிகள் ஊடாகவும் தொடர்ந்தும் ஏமாற முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த தேர்தலை முழுமையாக பரிஷ்கரிப்பதன் ஊடாக நம்முடைய மக்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடும் உரிமையோடும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.